கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் 2 கிரகங்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். இந்த 2 கிரகமுமே இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் 6ஆம் இடத்தில் போய் மறைய போகிறது. 5ஆம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம். அப்போ அங்கே 2 உஷ்ண கிரகம், 2 நெருப்பு கிரகம் என்ன பண்ணுச்சு நம்மள அப்படின்னா, எதுக்கு கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், ஏன் கோபப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் அந்த நேரத்தில் நாம் வார்த்தைகளை வெடித்தது போல், சிதறியது போல் பேசிவிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழித்து, ஐயோ நம்ம ஏன் அப்படி பேசினோம், அதனால் நம்மை நோக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மிடம் வராமல் போய்விடுவாரோ, போய்விட்டாரோ, வருமானம் குறைந்து விடுமோ, டேர்ன் ஓவர் குறைந்து விடுமோ அப்படின்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மாதமாக உங்களுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதையும் தவிர இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக இடம், பூமி, தொழில், உத்தியோகம், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இது எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு விட்டதை நாம் அடைய வேண்டும், அந்த விஷயத்தில் நாம் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 24/7 அப்படியே செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள், ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேர் சார் நாங்கள் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதற்கு முன் இழந்து விட்டோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடத்தில் மறையக்கூடிய ஒரு கூட்டணியான கிரகங்கள்னு பார்த்தோம்னா அங்கே சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மறைவு இல்லை. இதையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 8க்குரியவன் 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர் ராஜயோகம், விபரீத யோகம்னு தான் சொல்லப்படுகிறது.